One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்த போராட்டங்களில் பங்கேற்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினேஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வினேஷ் சரவணன், SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் எந்த போராட்டங்களிலும் எடப்பாடி கே பழனிசாமியால் அறிவிக்கப்பட்டால் பங்கேற்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்களே, என்ன காரணத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரம் என்ன? குறிப்பாக SP வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் இரண்டு பேரும் கையெழுத்திட்டு இரண்டாவது கடிதத்தை தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதியிருக்கிறார்கள். கடந்த வாரம் தான் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார்கள். அதில் தேர்தல்களில் கடந்த அதிமுக பொதுச் செயலாளராக EPS அவர்கள் தேர்ந்தெடுத்ததை அடுத்து நடைபெற்ற 10 தேர்தலிலும் அதிமுக தோல்வியடைந்ததற்கான காரணத்தை குறிப்பிட்டு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார்கள். தற்பொழுது கூட்டாக இருவரும் இரண்டாவது கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் அதிமுகவின் சார்பில் கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அணை கட்ட தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதை கண்டித்தும், தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு தனது முதல் தேர்தல் வாக்குறுதியை தெரிவித்தபடி விவசாயிகள் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்யாமல் விதிமுறைகள் விதித்துள்ளதை கண்டித்தும் அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நாளை நடைபெறக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இருப்பினும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் EPS அவர்கள் வருவாய் மாவட்டங்களில் தலைமையேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னிறுத்தி நடத்த அறிவிக்கப்பட்டுள்ள பட்டியலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும், தேனி மாவட்டத்தில் SP வேலுமணி அவர்களும், சேலம் மாவட்டத்தில் P தங்கமணி, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் KP அன்பழகன் என அவரவர் சொந்த மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று தலைமையேற்று நடத்துவதை தவிர்த்து வேண்டுமென்றே வேறு மாவட்டங்களுக்கு நியமிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இல்லை என்று அவர்கள் இந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார்கள். அதே போல ஏற்கனவே கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியினுடைய பொறுப்புகளில் விடுவிக்கப்பட்ட அனைவருக்கும் அவரவர் வகித்த மாநில மாவட்ட உட்பட பல்வேறு பொறுப்புகளை மீண்டும் திரும்ப வழங்க வேண்டும் என்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் EPS அவர்கள் உறுதியளித்திருந்தார்கள். ஆனால் அதன்படி மீண்டும் கழக பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. புதிய கழக பொறுப்புகளில் நியமனம் செய்து கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய EPS அவர்கள் வெளியிட்ட அறிப்பை நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், நாங்கள் ஏற்கனவே வகித்து வந்த பதவிகள் திரும்ப வழங்க வேண்டும் என எழுத்து மூலம் எங்களுக்கு நிலைப்பாட்டில் நாங்கள் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு தாங்கள் எந்த பதிலும் இல்லாமல் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி வருகிறீர்கள் என்று இந்த கடிதத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுபோல இருந்தாலும் நேற்று இரவு பாலவகத்தில் இருக்கக்கூடிய CV சண்முகனுடைய இல்லத்தில் இந்த அதிருப்தி MLAக்கள் 4 பேர் நேரடியாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக பேசப்பட்டது. அந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இரண்டாவது கடிதமாக இந்த கடிதம் வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கடிதத்தை பொறுத்தவரை நாங்கள் நாளை நடைபெறக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்த எங்களது சொந்த மாவட்டத்தை விடுத்து வேறு மாவட்டங்களுக்கு நியமித்து அறிவிப்பை EPS அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் விசுவாசிகளை புறக்கணிக்கக்கூடிய வகையில் இது போன்ற அறிவிப்புகளை EPS அவர்கள் வெளியிட்டுள்ளதாகவும் இந்த கடிதத்தை பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதனும் கர்நாடகா மேகதாதுவில் அணைக்கட்டு பிரச்சனை மட்டுமின்றி காவிரியில் நமக்குரிய பங்கு நீரை பெற்றிடவும், அது மட்டுமின்றி தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை காக்க புரட்சித் தலைவர் MGR மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் அதிமுக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் என்றென்றும் ஆதரவாகவும் உறுதுணையாக இருப்போம். இதில் மாறுபட்ட கருத்து எங்களுக்கு வேறுபாடு இல்லை. எனவே அதிமுக சார்பில் நடைபெறக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய முழு ஆதரவும் அளிக்கின்றோம். வேறு மாவட்டங்களுக்கு சென்று எங்களால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலாது என்று அவர்கள் கையெழுத்திட்டு கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அவரவர் தேர்தலுக்கு பிறகாக 2 தரப்புகளாக அதிமுக MLAக்கள் பிரிந்திருந்தார்கள். ஒரு தரப்பு தாவேக அரசுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் வாக்களித்திருந்தார்கள். அவர்கள் அனைவரையுமே கட்சியினுடைய பொறுப்புகளில் இருந்து EPS அவர்கள் வெளியிட்டிருந்தார். அந்த அனைத்து பொறுப்புகளையும் அவர்களிருந்து நீக்கம் செய்து புதிய அறிவிப்பை வெளியிட்டிருந்து மீண்டும் அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கியிருந்தார். அமைப்பு செயலாளர் உட்பட பல்வேறு துணை பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர் என பல்வேறு மூத்த நிர்வாகிகளுக்கும் பொறுப்புகளை வழங்கியிருந்தார். அந்த பொறுப்புகள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறது. எனவே நாங்கள் ஏற்கனவே வகித்து வந்த மாவட்ட செயலாளர் உட்பட அனைத்து பொறுப்புகளையும் எங்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும். பலமுறை கடிதம் வாயிலாக EPSக்கு நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் SP வேலுமணி, CV சண்முகம் என பல்வேறு தரப்பினரும் கடிதம் மூலமாக அறிவித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நாளை நடைபெறக்கூடிய அதிமுக சார்பில் நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு EPS அவர்களால் அந்தந்த மாவட்டங்களில் நியமித்த நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டோம். அது ஒருபுறம் இருந்தாலும் அதிமுக சார்பில் நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு எங்களுடைய முழு ஆதரவை தருவோம் என்று இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நேற்று இரவுதான் பாலவாக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் CV சண்முகம் தலைமையில் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், அதே போல KP அன்பழகன் என பல்வேறு முன்னாள் அமைச்சர்களும் ஒரு கலந்து ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள். இந்த கூட்டத்தில் மீண்டும் கட்சியில் அதிமுகவில் சசிகலா மற்றும் TT தினகரனை சேர்க்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட்டதாக தகவல் வெளியேறக்கூடிய சூழ்நிலையில இந்த கடிதம் வெளியாகிருக்கிறது. நாளை நடைபெறக்கூடிய அதிமுக சார்பில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழு ஆதரவை தெரிவிப்போம். ஆனால் போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று இந்த முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் SP வேலுமணி கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பழனிசாமி அறிவித்த போராட்டத்தை புறக்கணிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் அறிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி வினேஷ் சரவணன். One decision will bring you knowledge, growth, and excellence.
We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.